ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் டெய்லி எப்படி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவேன், என்னெல்லாம் ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி தேதி பார்த்தோம்னா 28 டிசம்பர். ஸோ இன்றைக்கி சண்டே. நேற்றுனால வீடியோ போட முடியல, நேற்று கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருந்தேன். ஸோ அதனால் என்னால் நேற்று வீடியோ போட முடியல. ஸோ ஃபஸ்ட்டு நான் எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு வந்து அத்தன்டிகேஷன் டோக்கன் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இந்த ஆப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா M2 அத்தன்டிகேஷன் ஒரு ஆப் இருக்கும். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே வந்து டிஃபால்ட்டாக டோக்கன் செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஆப்ஷன் வந்து எம்டின்னு இருக்கும். ஸோ எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போ டிஃபால்ட்டாக வந்து டோக்கன் வச்சுக்கிட்டு இங்கே வந்து என்ன கொடுக்கணுன்னா, நம்ம வந்து ஆப் லாகின் பண்ணுறப்போ நமக்கு வந்து அத்தன்டிகேட்டரில் ஒரு நம்பர் இருக்கும், 6 டிஜிட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த நம்பரை காப்பி பண்ணி நம்ம வந்து அந்த ஆப்பில் போடணும். ஸோ எதுக்காக இதுன்னா, ஸோ எல்லா ப்ரோக்கர்ட்டையுமே வந்து ஏபிஐ டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது நம்ம அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஏபிஐ மூலமாக சாஃப்ட்வேர் மூலமாக அக்சஸ் பண்ணுறது தான் அந்த அக்கௌண்ட்டு. ஸோ அந்த ஏபிஐங்கிறது அதான் நம்ம அக்கௌண்ட்டை வந்து நம்ம ப்ரோக்கரோட பெர்மிஷனோட நம்ம வந்து சாஃப்ட்வேர் மூலமாக அக்சஸ் பண்ணுறது. ஸோ அங்கே காப்பி பண்ண டோக்கனை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டோக்கனை கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா டோக்கன் ஜென்ரேட் ஆகிட்டு, இப்போ எரர் ரெஸ்பான்ஸ் ஃபெயில்டுனா எனக்கு வந்து நான் திரும்ப ஜென்ரேட் பண்ணோம், அந்த டோக்கன் எக்ஸ்பைரி ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா எனக்கு வந்து சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ டோக்கன் ஜென்ரேட் ஆகிட்டு. ஸோ இதுதான் என்னோடய டேயோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஆட்டோமேட்டிக்காக 9:15 மார்க்கெட் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 9:15 ஃபஸ்ட்டு டேட்டாவை பிக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் என்னான்னு பார்த்துட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா ட்ரேட் எடுக்கும், இல்லாட்டி ட்ரேட் எடுக்காது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம இதுதான் ஏஞ்சல் 1 தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா எனக்கு எதுவுமே பெண்டிங் ஆர்டர்ஸ் இல்லை. ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்படி அது ரன் ஆகும் நான் உங்களுக்கு இந்த ஆப் மூலமாகவே செஞ்சு காட்டுறேன். இதில் வந்து மேனுவலாகவுமே நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி நான் மேனுவலாக ட்ரிகர் பண்ணுற மாதிரி நான் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். யூஸ்வலாக இன் மார்க்கெட் ஹவர்ஸில் நான் பண்ண மாட்டேன். ஸோ டெஸ்டிங்காண்டி மேனுவலாக ட்ரிகர் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டோக்கன் ஜென்ரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் எல்டிபின்னு போட்டேன்னா, அதாவது லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ மெயில் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு மெயில் வந்துடும் இப்போ கொஞ்சம் நேரத்தில். ஸோ ஒன்ஸ் டேட்டா ட்ரிகர் ஆனோன்னு நான் நெக்ஸ்ட்டு செல்னு இங்கே எம்டியில் வச்சு நான் ட்ரிகர் பண்ணிட்டேன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே ஏஞ்சல் 1 ஆப் மூலமாக பண்ணல, நான் வந்து அந்த என்னோடய பர்சனல் கஸ்டமைஸ்ட் ஆப் மூலமாக பண்ணுறேன். இங்கே ஆனால் நம்மளால் ட்ரேடை பார்க்க முடியுது. ஸோ இப்படி தான் அந்த அல்கோ ட்ரேட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இதே மார்க்கெட் ஹவர்ஸ்னால் டேரெக்டாகவே எக்ஸிக்யூட் ஆகிரும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதில் வந்து செல் ட்ரேட் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். நான் வந்து ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுறேன். இதில் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, நான் ஆப்ஷன் பையிங் பண்ணுறேன்னு. ஸோ நான் ஒரு லாட் செல் பண்ணுவேன், பியில் ஒரு லாட் செல் பண்ணுவேன், சியில் ஒரு லாட் செல் பண்ணுவேன். ஸோ அது டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ இது வந்து ஆப்ஷன் செல்லிங் தான் நான் பண்ணுறது. ஆப்ஷன் பையிங்கில் டைம் டிகே இருக்கிறனால நான் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் ப்ராபபிலிட்டி கம்மி ஆப்ஷன் பையிங்கில். எதனால் எனக்கு இந்த செட்டப் தேவைப்பட்டதுன்னா, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்பனால வந்து ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ பொசிஷன் எடுத்திருப்பேன், அது பாட்டுக்கு லாஸில் போய்ட்டுருக்கனால பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிருக்க முடியாது. என்னோடய மெஜாரிட்டி லாஸ் ஆனது இதனால தான். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி படி எக்ஸிக்யூட் ஆனால் போதும், அது ப்ராஃபிட்டோ லாஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ட்ரிகர் பண்ணோம்ல, அந்த மெயில் வந்து எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு நான் ஒரு மெயில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்த மெயில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ்டு தான், அதனால் இப்போ கரண்ட்டாக என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா வந்து எனக்கு ஃபெச் பண்ணி சென்ட் பண்ணிடும். ஸோ நான் வந்து மேனுவலாக ட்ரிகர் பண்ணனால அந்த செகண்ட் டே ட்ரிகர் டேட்டாவும் எனக்கு வந்துருச்சு இங்கே.
ஸோ நான் இங்கேயே என்னால் ஆர்டர் ட்ரிகர் ஆகிட்டாலேன்னு பார்க்க முடியறதுனால நான் வந்து என்னோடய ப்ரோக்கர் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நான் வந்து என்னோடய சைக்காலஜியை டோட்டலாகவே கண்ட்ரோல் பண்ணிடுவேன். என்னோடய எமோஷனலை வந்து நான் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா நான் ஓவர் ட்ரேடும் எடுக்க போகிறதில்ல. ஸ்டாப் லாஸ் ஹீட் ஆனால் நான் வந்து என் ஃபோனை எதுவுமே பண்ணாமல் நான் பாட்டுக்கு ஓரமாக வச்சுருவேன். ஸோ இப்படி தான் கைஸ் நான் என்னோடய ட்ரேட் செட்டப்பை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து யூடியூப்காக தான் என்னோடய ஆப் ஓப்பன் பண்ணி நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கே பண்ணுறது. ஸோ யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்னோடய மெயில் மட்டும்தான் பார்ப்பேன். எவரி 15 மினிட்ஸ் எனக்கு மெயில் வந்துட்டுருக்கும். அதில் மட்டும்தான் என்னோடய பொசிஷன் ஸ்டேட்டஸை பார்ப்பேன். எவரி 15 மினிட்ஸ் வந்து எனக்கு வந்து மெயில் வரலன்னா, ஸோ சம்திங் ஹேப்பன்டு. ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து மேனுவலாக என்னோடய பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி இது வரைக்கும் ஆனதில்லை. சப்போஸ் ஆனிச்சுன்னா நான் வந்து மேனுவலாக ஆப்பில் போய்ட்டு நான் என்னோடய பொசிஷனை க்ளோஸ் பண்ணி அந்த டேவும் முடிச்சிடுவேன். ஸோ இது வரைக்கும் ஆனதில்லை. அந்த மாதிரி ஆனால் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு நான் வேணால் அதையுமே வீடியோ எடுத்து போட முடிஞ்சால் போடுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.